கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். பவுல் கொலோசே பட்டணத்துக்கு, அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு, அங்க இருக்கிற சபைக்கு எழுதின ஒரு கடிதம். அந்த கடிதத்துல 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏன் என்றால், கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள், குமாரனுக்குள் சகலமும் ஏ டு இஜட், ஆ முதல் அக்கு வரை, ஏ டு இஜட் சகலமும் படைக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள். அப்புறம் எப்படி சொல்லலாம்? குமாரனுக்குள் சகலமும் படைக்கப்பட்டது. முக்கியமான வசனம் அது. நிறைய ஆங்கிலத்தை பேசலாம். இந்த சப்ஜெக்டுக்காக வேற ஆங்கிலம் கொண்டு போறேன் நான். கவனிங்க. குமாரனுக்குள் சகலமும் படைக்கப்பட்டது அப்படின்னா, குமாரனை விட்டுட்டு, கிறிஸ்துவ விட்டுட்டு ஒன்றும் படைக்கப்படவில்லை என்று அர்த்தம். எல்லாம் அல்ல, சகலமும் எழுதப்பட்டிருக்கு, ஏ டு இஜட். அப்படின்னா பரலோகம் யாருக்குள் படைக்கப்பட்டது? கிறிஸ்துவுக்குள். நரகம் யாருக்குள் படைக்கப்பட்டது? தேவ தூதர்கள் யாருக்குள் படைக்கப்பட்டது? மனித இனங்கள், மிருகங்கள், வானம், பூமி, சமுத்திரம், செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், சூரியன், சந்திரன், காற்று, மரம், செடி, நட்சத்திரங்கள் யாருக்குள் படைக்கப்பட்டது? கிறிஸ்துவுக்குள். முக்கியமான வேர்டு, கிறிஸ்துவுக்குள். அப்ப குமாரனை விட்டுட்டு, கிறிஸ்துவ விட்டுட்டு ஒன்றுமே படைக்கப்படல. இதான் உங்களுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம். விடுங்க, யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம், நிருபம் இல்ல, சுவிசேஷம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2, 3 அப்படியே வாசிங்க பார்க்கலாம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். கிறிஸ்து சகலமும் அவர் மூலமாய், இட்ஸ் ஈக்குவல் டு அவருக்குள் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரை விட்டுட்டு, அவரை பிரிச்சுட்டு, அவரை தனியாக்கிட்டு உண்டாகவில்லை. அவரை சேர்த்துதான் உண்டாக்கப்பட்டது. அவரை சேர்த்து வச்சுட்டு தான் உண்டாக்கப்பட்டது. அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இதைத்தான் அங்க யோவான் எழுதுறாரு. இதைத்தான் பவுல் அங்க எழுதுறாரு, கொலோசியர்ல எழுதுறாரு. சரிங்களா? சரி, சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. 1:16 வாங்க கொலோசியர், சீக்கிரம். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும், கர்த்தத்துவங்களானாலும், துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும், அண்டர்லைன் வேர்டு, அதான் டாபிக் இன்னைக்கு, அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா வேற, அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா வேற அர்த்தம், வேற. அதான் பிரிச்சு எழுதுறாரு பவுலங்க. எப்படி எழுதுறாரு? சகலமும் குமாரனை கொண்டு, குமாரன் மூலமா, குமாரனுக்குள் படைக்கப்பட்டது. குமாரன் இல்லாம, குமாரனை விட்டுட்டு தனியா ஒண்ணு யாரும் இங்க படைக்கல.
குமாரன் வழியா, குமாரன் மூலமா, குமாரனை கொண்டு, குமாரனை வச்சு எல்லாம் படைக்கப்பட்டது. நம்பலாமா? எல்லாம் படைக்கப்பட்டது. எது படைக்கப்பட்டதுன்னா, காண்கிறவைகள், காணப்படாதவைகள், சகல வஸ்துக்கள், கொடி மாசி, மண்ணின் தூள். பெரிய ஒரு ஆனந்த ஞானம் இது. குமாரனை கொண்டு சகலத்தையும் பிதாவானவர் படைத்தார். தான் மீனிங், படைத்தார். அப்ப இங்க பாருங்க, சகலத்தையும் குமாரனை கொண்டு படைச்சாரு வேற, சகலத்தையும் குமாரனுக்குன்னு படைச்சாரு வேற. நம்பலாமா? அதை அப்படியே வச்சுக்கிட்டு ரோமர் 11க்கு வாங்க. ரோமர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு வசனம் கிடைக்குது. ரோமர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதின கடிதம். அதுல பவுல் என்ன எழுதுகிறான்னு பாருங்க. ரோமர் 11 கடைசி வசனத்தை வாசிக்கலாம். சகலமும் எவராலும் குமாரனாலும், சகலமும், அந்த வேட திரும்ப திரும்ப பதிவு செய்யறாரு. சகலமும் அவராலும், அவர் மூலமாயும், அவருக்காகவும், அண்டர்லைன் வேர்டு டாபிக், அவருக்காகவும், அவரை கொண்டும் அவருக்காகவும் இருக்கிறது. படைக்கப்பட்டது அப்படின்னா வேற, அதையும் பிரிக்கிறேன் கவனிங்க. அவரை கொண்டு படைக்கப்பட்டதுன்னா வேற, அவர் மூலமா இருக்குதுன்னா வேற, அர்த்தம் வேற. அவர் மூலமா ஒன்ன படைக்கப்பட்டதுன்னா வேற, அவர் மூலமா தான் இருக்கு, அர்த்தம் வேற. அவர் மூலமா தான் பரலோகம் படைக்கப்பட்டது, அவர் மூலமா தான் இன்னைக்கும் பரலோகம் இருக்குது. படைக்கப்பட்டதும் இல்ல, ஒன்ஸ் அப்பான் டைம் படைக்கப்பட்டது அவரால. இப்ப இருக்கிறது யாரால? அவரால. அவரால தான் படைக்கப்பட்டது, அவரால தான் இருந்து வருகிறது. பிரிச்சாச்சா? இப்ப அவரால தான் படைக்கப்பட்டது, அவருக்காகத்தான் படைக்கப்பட்டது. நம்பலாமா? அவருக்காக படைக்கப்பட்டது ஒன்னா ரெண்டா? சகலமும். ஆமீனா? அப்ப நரகம், நரகம், நரகம் யாருக்கு படைக்கப்பட்டது? புரிஞ்சுதா? இந்த மாதிரி கேள்வி கேளுங்க. நீங்க பவுல் எழுதியிருக்கிறாருன்னா பவுல என்னன்னு கேள்வி கேளுங்க, அவ்வளவுதான் பதில் வரும். அவருக்கென்றும் படைக்கப்பட்டது. கர்த்தர் நல்லவர். சரி, ரொம்ப டீப்பா போக வேண்டாம், வெளியே வருவோம். இப்ப எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட், அவருக்காகவும் அவருக்கென்றும், அதான் வேர்டு. சின்ன டாபிக் முடிச்சுட்டு அடுத்த டாபிக்ல போகலாம். சரி, அந்த பாயிண்ட வச்சுக்கிட்டு நீங்க எதை புரிஞ்சுக்கிறீங்களோ எதை புரிஞ்சுக்கலையோ, இப்ப நான் சொல்ற அந்த ஒத்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுதான் ஆகணும். எதை புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கலையோ, அந்த ஒத்த வரியை வச்சுக்கிட்டு, எத்த வரியே? அவருக்கு என்றும், அப்புறம் அவருக்காகவும். இந்த வார்த்தைய வச்சுக்கிட்டு நீங்க எதை புரியுறீங்களோ நம்புறீங்களோ விட்டுருங்க. இப்ப நான் சொல்றதை நீங்க நம்பணும், புரிஞ்சுக்கணும். அவருக்கென்றுதான் சகலமும் படைக்கப்பட்டிருக்குன்னா, அதை நான் என்னுடைய லாங்குவேஜ்ல பேசுறேன். அவருக்கு தேவைன்னு தான் படைச்சிருக்கிறாரு. அந்த வேடை நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். அவருக்கு என்றும் அவருக்கு ஆகவும் படைக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தேவைன்னு படைச்சாரு. இப்ப சொல்லுங்க, நரகம் யாருக்கு? நரகம் யாருக்குன்னா கர்த்தருக்கு இல்ல, கர்த்தருக்கு தேவைன்னு படைச்சாரு. கர்த்தருக்கு தேவைன்னு பரலோகத்தை படைச்சாரு. கர்த்தருக்கு தேவைன்னு செவ்வாய் கிரகத்தை படைச்சாரு. கர்த்தருக்கு தேவைன்னு மனுஷனை படைச்சார். நம்பலாமா? நம்மளை யாருக்கு தேவைன்னு படைச்சாரு? ஆதாமுக்கு தேவன் படைச்சாரா, கர்த்தருக்கு தேவன் படைச்சாரா? நமக்கு தேவன் தான் நம்மளை படைச்ச. நமக்கு தேவன் நம்மளை படைக்கல,
நமக்கு அவருக்கு தேவைன்னு நம்மளை படைச்சாருங்கிற இந்த வெளிச்சம் மட்டும் உங்களுக்கு நல்லா அடிச்சிருச்சுன்னா உங்க ரூட்டே வேற மாதிரி போகும். உங்க பார்வை வேற மாதிரி இருக்கும். எது அடிக்கணும், எந்த வெளிச்சம் அடிக்கணும்? எனக்கு தேவைன்னு என்னைய படைக்கல, அவருக்கு தேவைன்னு என்னைய படைச்சிருக்கிறாரு. சொல்லுங்க. ஏன் வசனம் என்ன சொல்லுது? சகலமும் அவருக்கு தேவை என்று படைக்கப்பட்டிருக்கிறது. எவருக்கு தேவை? சகலத்துக்கும் தேவைன்னு சகலம் படைக்கப்படல, சகலமும் அவருக்கு தேவைன்னு படைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு நிலாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் மனசுல? சரி, இந்த ஒரு பாயிண்ட புரிஞ்சுக்குங்க. எனக்கு தேவைன்னு என்னை அவர் படைக்கல, அவருக்கு தேவைன்னு என்னைய படைச்சிருக்கிறாரு. அதனால அந்த பாயிண்ட வச்சுக்கிட்டு நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க. எனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறதா இல்ல, எனக்கு தேவைன்னு அவர் நினைக்கிற எதையுமே எனக்கு அவர் தராம விட மாட்டார், செய்யாம விட மாட்டார். எத்தனை பேர் நம்பலாம் அதை? அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். எனக்கு தேவைன்னு என்னை அவர் படைக்கல, அவருக்கு தேவைன்னு தான் என்னை படைச்சிருக்காரு. அப்படின்னா அப்ப எனக்கு தேவைன்னு நான் நினைக்கிற காரியம் இல்ல, எனக்கு தேவைன்னு அவர் நினைக்கிற காரியத்தை அவர் செய்யாம விட மாட்டார், தராம விட மாட்டாரு. இதை ஸ்ட்ராங்கா நம்பலாமா? என்னை உயிர்ப்பித்த சத்தியம் இதெல்லாம். எனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறத இல்ல, எனக்கு தேவைன்னு அவர் நினைக்கிறத எனக்கு செய்யாம எனக்கு தராம அவர் விடவே மாட்டார். ஏன்? நானே எனக்கு தேவையில்லைன்ட்டு என்னைய படைக்கல, என்னையவே யாருக்கு தேவைதான் படைச்சாரு? அவருக்கு தேவைதான் படைச்சிருக்கும் போது அப்ப எனக்கு தேவைன்னு நினைக்கிறத எப்படி செய்யாம விடுவாரு? என்னைய தேவைன்னு அவர் தானே படைச்சாரு, அப்ப எனக்கு தேவைன்னு நினைக்கிறத எப்படி என்ன செய்யாம விடுவாரு? புரியுதுங்களா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஒரு கார் இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறது இல்ல, உனக்கு கார் இருந்தா நல்லா இருக்கும்டா அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா உங்களுக்கு வராம நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்ல வரேன். உங்களை தேவன் அவர் நினைச்சதுனால நீங்க பூமிக்கு வராம விடல, வந்துட்டீங்க வந்துட்டீங்க. அப்ப நீங்க பூமிக்கு வந்தீங்கன்னா என்ன காரணம்? உங்களை அவர் தேவன் நினைச்சாரு, அதனால பூமிக்கு வந்துட்டீங்க. அப்ப நான் பூமிக்கு வந்ததே தடைப்படலை அப்படின்னா எனக்கு தேவன் நினைச்ச அவர் ஒன்ன அவரு எனக்கு தராம எப்படி இருப்பாரு? தடைப்படுமா? தைரியமா இருங்கன்னு சொல்றேன். கர்த்தர் நல்லவர். நம்பர் 2, அதை எனக்கு தர்றதுக்கு எதை எனக்கு தேவைன்னு எதை அவர் நினைச்சாரோ, எனக்கு ஒரு கணவன் தேவை, எனக்கு ஒரு பிள்ளை தேவை, எனக்கு ஒரு வீடு தேவை, எனக்கு ஒரு தோட்டம் தேவை, எனக்கு ஒரு சொத்து தேவை, எனக்கு ஒரு இது தேவை அது தேவைன்னு எது தேவைன்னு அவர் நினைச்சாரோ அதை எனக்கு தர்றதுக்கு என்னைய கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்பர் 2 முக்கியமான சத்தியம். அதை எனக்கு தர்றதுக்கு என்கிட்ட கொஞ்சம் கூட என்னை அவர் எதிர்பார்க்கல. அப்படின்னா டேய் உனக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சரி, நீ என்னைக்கு நீ வேணும்னு கேட்குறியோ அன்னைக்கு தர்றேன். ஒரு உனக்கு வேண்டாம்னு நினைச்சு செத்தா கூட சரி ஓகே போனா போட்டோம், இப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டாரு. நான் சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ் நான் கொடுக்கறது, கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ். இந்த மாதிரி பேசுறது இல்லை. நான் உனக்கு வேணும்னு நினைக்கிறேன்டா, தேவை நினைக்கிறேன்டா, நீ என்னடானா சரி ஓகே 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 உனக்கே தேவையில்ல நானே செய்ய, உனக்குலாம் அறிவு வேணும், சரி ஓகேடா ஓகேடா எனக்கு நான் நினைச்சேன் அப்படி, சரி ஓகே நீ கேட்க மாட்டேங்கிற, சரி நீ கேட்ட தருவோம். இப்படி நீ என்ன எதிர்பார்த்து உட்காந்துருக்கல அவரு. எனக்கு கார் வேணும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா எனக்கு கார் தந்தே தீர்வார். அவர் என்னையே எதிர்பார்க்க மாட்டார். நம்பலாமா? கஷ்டமா இருக்குல்ல? இது எவ்வளவு பெரிய விடுதலை ஆக்குற சத்தியம் தெரியுமா? அது நம்மளை எனக்கு தேவைன்னு அவர் எதை நினைச்சாரோ அதை எனக்கு தராம விட மாட்டாரு. நம்பர் 1. அதை எனக்கு தர்றதுக்கு
அவர் என்னைய கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கேள்றா, ஆசைப்படுறா, நான் பாட்டு நிறைய தரணுன்ட்டு எடுத்து வச்சிருக்கேன்டா, என்னடா தட்டிட்டு ஓட்டுறா அப்படின்பாரு. இதடா, இதான் அவரு. என் லவரை நான் இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் எனக்காக சிலுவையில செத்தவரை இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன். தடுற என்ன ஆண்டவரே, எனக்கு உனத்தாண்டா, உனத்தான் வாங்கி வச்சிருக்கேன், இப்படிதான் செய்வாரு. ஆமேனா? ஆமேன். எல்லாம் ஜெபத்தை நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க, நான் அவரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஏங்க அந்த 2 பாயிண்ட் சொல்றேன்னா, ஏன்னா நான் எனக்கல்ல, நான் அவருக்கு தேவை. இதான் பாயிண்ட். நான் அவருக்கு தேவைங்கிறதுனால என்னை எப்படி எதிர்பார்ப்பாரு? ஏங்க நான் அவருக்கு தேவைங்க, என்னை ஏங்க அவர் எதிர்பார்க்கணும்? அவருக்கு தேவைன்னு என்னை படைச்சுவிட்டு இப்ப நீ எதிர்பார்ன்னு சொல்லுவாரா? ஆமேண்ணா? இதை 3 பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சின்ன குழப்பம் இருக்கும், அதை கிளியர் பண்றேன், கவனிங்க. அவன்லாம் ஒண்ணு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரு? நான் யார தேவன் படைச்சனோ அவன்லாம் ஒண்ணு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமளாவே செஞ்சிடணும், தந்துடணும்ட்டு அவர் நினைக்கிற விஷயத்த அவராவே செஞ்சிருவாரு, தந்துருவாரு. அவன்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. அது என்ன ஆதாம் கேட்கறது, எனக்கு ஏவலை கொடுங்க, மனைவி கொடுங்கன்னு? அவனே கேட்கறது, அவனே கேட்கறது, கொடுற, தந்தாரா இல்லையா? ஆதாம் ஏவாளை கேட்டு ஏவாளை ஆதாம் தந்தாரா? ஆதாம் கேட்காம ஏவாளை தந்தாரா? பைபிள் இப்படிதான் பேசுறானா? ஆதாம் கேட்காம தந்தாரு, அப்ப என்ன அர்த்தம்? அவன் கேட்கணுட்டு உட்காந்து இருக்கல. நீ என்னடா கேட்கறது, நான் என்னடா தர்றது, இந்தாடா புடுறா ஏவாளை, இதான் இந்தடா. மனிதன் தனியா இருப்பது நல்லது இல்லடா, உனக்கு இப்ப தெரியாது, எனக்கு தெரியும், இதை கூட வச்சுக்கோ, புரியுதுங்களா? இதான் அவன் தர்றது, அரட்டி தர்றது, இந்தாடா. அப்ப இவன்லாம் ஒண்ணு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எதுவும் கேட்கணும்? சின்ன பிள்ளை, பச்சை மண்ணு, நம்ம தருவோம். இப்படி அவரு நம்மளை எதிர்பார்க்காம தருவாரு. நம்பர் 1. 2வது, இதை அவன் கேட்டாதான் தரணும், ஏன்னா அவனுக்கு அது தேவைன்னு தெரியணுமே. அவன் அதை கேட்கணும், கேட்டாதான் தரணும் அப்படின்னு அவர் எதை கேட்டாதான் தரணும்ட்டு முடிவெடுத்து வச்சிருக்கிறாரோ அதை நம்மளை கேட்க வச்சு தந்துருவாரு. நம்பர் 2, கேட்க வச்சு தந்துருவாரு. அந்த நெருக்கத்தை, அந்த பிரஷரை, அந்த நீடை கொடுப்பாரு. ஆண்டவரே, சக்கரை தென்ன நாசம் பண்றா, மோசம் பண்றா, பிரஷர் கொடுக்குறா, பிள்ளைய தாங்க நான் உங்களுக்கே கொடுத்துறேன், சம்பளம் கொடுக்குறேன். சம்பளம் கொடுக்குறோமா? கொடுத்தாரா இல்லையா? இதான் கேட்க வச்சு கொடுப்பாரு. நீ கேட்கவே அவசியம் இல்லைன்னா கேட்காம கொடுத்துருவாரு, கேட்டாதான் தரணுங்கிறத கேட்க வச்சு கொடுப்பாரு. அப்படி செய்வாரு தவிர, கேட்டாதான் தர முடியும், நீ கேட்கல நான் என்ன செய்வேன் அப்படின்னு போறதுக்கு அவர் ஹிட்லர் கிடையாது. கர்த்தர், அவர் நல்லவர். சொல்லுங்க, ஹிட்லர் கிடையாது, நல்லவர். நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு எதை முடிவெடுத்தாரோ, எந்தெந்த விஷயத்த முடிவெடுத்தாரோ உங்களை கேட்கவே மாட்டார். அதான் பாருங்களேன், நான் கேட்கவே இல்லை ஆண்டவர், எனக்கு எத்தனை சொல்றாங்க சாட்சிய, நான் கேட்கவே இல்லைங்க, ஆண்டவர் தந்தாருங்க. எத்தனை சாட்சி கேட்டிருக்கீங்க? அதான் இது, நான் ஆண்டவர்கிட்ட செபிச்சேன் பிரதர், கர்த்தரின் செபத்தை கேட்டு தந்தார் பிரதர். அதான் இது, செபிக்க வச்சு தந்தது. ஜெபிக்க வச்சு தந்தாருன்னா நமக்கு தெரியாது. நான் கேட்டேன் பிரதர், ஐயோ நான் பாஸ்டிங் போட்டேன் பிரதர், இதைத்தான் சொல்லுவோம். இதுக்கு பின்னால அவர் செஞ்ச வேலை எவ்வளவு இருக்கு? ஆமேனா? அண்ணாளுக்கு சாமியில கொடுத்தாரு, கேட்க வச்சு கொடுத்தாரு. கேட்டு கொடுக்கலாவா? அவ கேட்டு கொடுக்கல, கேட்க வச்சு கேட்டு கொடுத்தாரு. இப்படி எடுத்துக்கலாமா? இப்படிதான் செஞ்சாரு அவரு. அதனால அந்த ஆர்டர் அப்படியே புரிஞ்சுட்டு வாங்க. சப்ஜெக்ட் ஆர்டரா புரியும், நல்லா புரியும் உங்களுக்கு. நான் சொல்றதான் கிளியரா புரியும். ரோமர் 11ஆம் அதிகாரம், கொலோசியர் 1:16, யோவான் எழுத சுவிசேஷம் 2:3, இதெல்லாம் கவர் பண்ணிட்டு அப்படியே வாங்க, நல்லா புரியும். அதனால தைரியமா இருங்கன்னு சொல்ல வர. தைரியமா இரு. உனக்கு தேவைன்னா உன்னைய படைச்சேன், எனக்கு தேவைன்னா உன்னைய படைச்சேன், உனக்கு தேவைன்னா உயிரோட வச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு தேவைன்னா உயிரோட வச்சிருக்கிறேன். எதுக்கு பயப்படுற அப்படிங்கிற? எதுக்கு பயப்படுற?
நீ கேட்டு தரணும் அவசியத்துல இல்ல, நானே தருவேன் வாங்கிக்கோ அப்படின்னு போயிடாத. நீ கேட்டதான் தருவேன்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன், நான் விஷயம் வச்சிருக்கேன். அதுக்காக கவலைப்பட்டுறாத, உனக்கு கேட்க வைப்பேன், வாயை திறந்து கேட்க வைப்பேன், விட்ட மாட்டேன். அப்ப என்னன்னா, வாயை திறந்து கேட்க வைக்கிறாரோ கேட்க வைக்கலையோ, எனக்கு தேவைன்னு என்ன நினைச்சாரோ அது என் கைக்கு வந்தே தீரும். அதை அனுபவிச்சுதான் சாவேன் நான், அதை அனுபவிச்சுதான் சாவேன் நான். நம்பலாமா? இதுதான் ட்ரூத். பைபிளை நீங்க இப்படிதான் பார்க்கணும். அந்த வசனம் வந்துருச்சுன்னா எனக்கென்று அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டதுன்னா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். நம்மளை எதிர்பார்த்து இல்லை. நீ என்னடா ஜெபிச்சு நான் தர்றது, அது ஒரு எதிர்பார்த்து இல்லைன்னு அர்த்தம். நம்ம எதிர்பார்க்கல. ரெண்டாவது, இவன் கேட்கணும், அவனா கேட்பான் பார்ப்போம் அப்படின்னு இல்ல. கேட்க வை, அவனை கேட்க வை. பிரஸ் கொடுறா, பிரசர அம்மா சக்கரத்தி போய் நோண்டவளை போய் நோண்டு ஆமையில தரன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், சும்மா இருக்கேன், கேளு கொடு பிரசர, சாப்பிடாத அழுவ, வா வந்து உட்காரு, வா உன தரமா. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஆனந்த ஞானம். அவர் யாருக்கு இதை செய்வாரு, எந்த விஷயத்துக்கு இப்படி செய்வாரு, எவனுக்குமே தெரியாது, எவனுக்குமே தெரியாது. நம்பலாமா ஆண்டவரை? பயப்படாதீங்க. என்ன என்ன நினைச்சாரோ அதை உங்களுக்கு தருவாரு. அதை எதை செஞ்சு தருவார், தந்துருவாரு. கவலைப்படாங்க. ஜெபிக்கவே மாட்டேன்னா கூட உங்களுக்கு ஜெபிக்க வச்சிருவாரு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆசை இல்லைன்னு, அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா ஆசை வந்துடும். எனக்கு அப்படிலாம் ஒரு பெரிய ஆசை இல்லை ஆண்டவரே, சந்தோஷம், எனக்கு ஆசை இருக்கு. இப்போ உனக்கு ஆசை வரும் பாரு, உனக்கு ஆசை வரும் பாரு. ஒரு வாரம் ஆண்டா நீயே கேட்ப பாரு, ஆண்டவரே அன்னைக்கு சொன்னேன், அது கொஞ்சம் எனக்கு ஆசை இருக்கு, தெரியும்டா எங்களுக்கு தெரியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த சத்தியம் இந்த பாயிண்ட்ல, அவருக்கு தேவைன்னு தான் உங்களை அவர் படைச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்லும் போது, எப்படி சிஸ்டர், உங்களுக்கு தேவைன்னு உங்களை அவர் படைக்கல, அவருக்கு தேவைன்னு உங்களை படைச்சிருக்கிறாரு. புரிஞ்சுக்குங்க. அதனால உங்க இஷ்டப்படிலாம் வாழாதீங்க. உங்களுக்கு தேவைன்னு படைக்கல, அவருக்கு தேவைன்னு படைச்சிருக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு வழிய பாருங்க. என்னமோ உங்களுக்கு தேவைன்னு படைச்ச மாதிரி இஷ்டத்துக்கு சுத்துறீங்க, அப்படி புரிஞ்சுக்கூடாது அர்த்தத்தை. அர்த்தம் அப்படி எடுக்கக்கூடாது. இப்படிதான் நம்ம எடுப்போம். அப்படியே அப்படிதான், ஐயோ எனக்கு தெரியாம போச்சு, நான் பாட்டுக்கு பாருங்க எனக்கு தேவைன்னு படைச்சிருக்கான்ட்டு என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துச்சேன் பிரதர். அப்படியா, அவர் தேவைதான் படைச்சிருக்கிறாரா, ஒழுங்கா வாழ பாக்குறேன் பாரு பிரதர். நடக்காது. இப்படி அர்த்தம் எடுக்கக்கூடாது. இப்படி சொன்னீங்க இப்படிதான் எடுப்பாங்க அர்த்தம். அப்படியே பிரதர் அவர் தேவை படிச்சிருக்காரா, ஐயோ நான் தெரியாம வாழ்ந்துட்டேனே, சாரி ஆண்டவரே, இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேன். முடியாது. அவர் அதுக்கு இந்த சத்தியத்தை பேசலாம் நம்மகிட்ட. எதுக்கு சத்தியத்தை பேசல? நம்ம அரடுறதுக்காகவும் பதறதுக்காகவும் நடுங்கிறதுக்காகவும் திகைக்கிறதுக்காகவும் கலங்குறதுக்காகவும் ஓடி ஒளியறதுக்காகவும் இது பேசல. ஐயோ என்ன செய்யறது என்ன செய்ய தெரியலையே, அவர் தேவை படிச்சிருக்காராமே, இப்ப அவருக்கு ஏத்த மாதிரி வாழணுமே, இதுக்கு அவர் படை சொல்லல சத்தியத்தை. எது சொல்றாங்க புரிஞ்சுக்குங்க. எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச மாதிரி. அப்படியா, அவருக்கு தேவைதான் என்ன படைச்சிருக்கிறாரா பிரதர், அப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா நான் வாழாப்பாரு பிரதர். இதுதான் 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 சத்தியத்தை பேசினார். கண்டிப்பா நான் வாழாப்பாரு பிரதர், அப்படி தைரியமா வாங்க. புரியலையா? அவருக்கு தேவைதான் என்னை படைச்சிருக்கிறாரா, நான் இதுக்கு உரி பண்ணணும், நான் இதுக்கு கவலைப்படணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி என்ன வாழாப்பாரு பிரதர், அப்படி வரணும். அப்படி எடுக்கக்கூடாது அர்த்தத்தை. அப்படி எடுத்தா செடி, இப்படி எடுத்தா கொடி. அதனால யோவான் 15 எல்லா சப்ஜெக்ட்ல ரோல் பண்ணும். அவ்வளவு அருமையான வசனம் அது. அத்தனை சப்ஜெக்ட் பிரிச்சு போட்டுரும், கரெக்டா கொண்டு வந்துடும். அது வரிசையில போய் அடுக்கும் சத்தியத்தை. மற்றவங்க மாதிரி பேச விடாது. அதனால ஒரு சத்தியம் வருதுன்னா அதை கரெக்டா பகுக்கணும். அதை கரெக்டா கொடி மாதிரி கொடி சத்தியத்துக்காக பிரிச்சு எடுக்கணும். செடி சத்தியமா பேசிடக்கூடாது நம்ம. ஆமேனா? இப்போ இந்த டாபிக் எத்தனை பேருக்கு ஃப்ரீயா இருக்கு, மைண்டை ஃப்ரீ பண்ணுது? ஒரு அதைரியத்தை, ஒரு பலவீனத்தை, ஒரு சங்கடத்தை, மாறி இருக்குன்னா அப்படியே ரிலீஸ் பண்ணிடும். உங்களை பயப்பட விடாது, தைரியமா இருக்க விடும். ஏன்னா எனக்குன்னே நான் படைக்கப்படாத போது நான் என்னது கலங்கணும்?
எனக்குன்னே நான் படைக்கப்படலையாப்பா, அவருக்காப்பா. எனக்காகவே நான் இல்லையாமே, அவருக்காக இருக்கிறானப்பா. எப்படிப்பா விடுவாரு? எப்படிப்பா கண்டுக்காம போவாரு? என்ன அவர் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையா? அவசியம் இல்லையா? கேட்டுதான் தரணும்னா அவரே கேட்க வைக்கிறாராமே. அப்ப என்ன டார்கெட் என்ன? குறி என்ன? நான் உனக்கு தரன்னு நினைச்சத தந்த தீர்வண்டா. இதான் அவருடைய பிடிவாதம். தந்த தீர்வண்டா. அது நீ கேட்காம சரி தரணும், நீ கேட்டு தரணும். மத்த நான் பாத்துக்கிறேன் விடு. நான் நினைச்சது உன் கைக்கு வந்து ஆகணும். ஆமேனா? தாவீது காடு காடா மலை மலையா சுத்தம் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு வேண்டாம். நீ சுத்திதான் ஆகணும். இதையும் புரிஞ்சுக்கணும் சேர்த்து. ஆசீர்வாதம் மட்டும் நினைக்கிறாரு. அருமையான டாபிக்கா இருக்கு. வண்டி வருது, கார் வருது, சொத்து வருது, நகை வருது, இதை மட்டும் நினைக்க கூடாது. இதையும் நினைக்கணும். நான் சுத்தம் நினைக்கிறேன்டா, அப்சலோம் பண்ண துரத்தம் நினைக்கிறேன்டா. ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி கெட்ட புத்தி? ராஜா பதவி மட்டும் வாங்கின இல்ல, இதை வாங்கு, சுத்து போ, சுத்து. சங்கீத புஸ்தகம் வர வேண்டாமா? சுத்துறா நீ. ஆமேன். அதனால ஒரு பேலன்ஸ்டா ட்ரூத் நம்ம கத்துக்கணும், பேலன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நல்லவர். ஒரு காரியத்தை தேவன் செய்றேன் தருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார்னா, என்ன பண்ணிட்டாருன்னா, வாக்கு கொடுத்துட்டாருன்னா நீங்க உடனே குறிச்சு வச்சுக்கோங்க. அப்ப அந்த வாக்கு ஆந்தி வேலை இருக்குன்னு அர்த்தம். பரலோகத்துல இல்ல, எங்க இருக்கு அந்த வாக்கு? ஆந்தி வே வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டாருன்னா சொன்ன அந்த பொழுதிலே பேக்கிங் பண்ணி அமேசான்ல அனுப்பி விட்டுருவாரு, பிளிப்கார்ட்ல அனுப்பி விட்டுருவாரு. வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆந்தி வேன்னு புரிஞ்சுக்கணும். இந்த சபைக்கு நிறைய பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. சபையில வந்திருக்கிற சிலருக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படி என்ன அர்த்தம்? தூங்கிட்டு இருக்கு, எப்பயோ நடக்கும், அப்படி இல்லை. ஆந்தி வே, அது வழியில தான் இருக்கு. எப்ப அந்த அந்த காலத்தை அவர் குறிச்சாரோ, இது எப்ப போய் சேரணும்ட்டு டேட் போட்டு டைம் போட்டு அனுப்பிட்டாரோ, அந்த காலம் வந்தோடனையும் கையில இருக்கும், அது கையில இருக்கும். அந்த காரியம் நடந்துரும் வாழ்க்கையில. ப்ராமிஸ் பண்ணிட்டா குறிச்ச காலத்துல, ஏற்ற காலத்துல, தகுதியான காலத்துல, பொருத்தமான காலத்துல அது நடந்து முடிஞ்சிடும். ஆந்தி வேலை இருக்குன்னு அர்த்தம். அது உட்கார்ந்து இருக்கல எங்கேயும், அப்படியே கிடக்கு, மூலையில கிடக்கு, அப்படியும் இல்லை. ஆந்தி வேலை இருக்கு. அப்ப என்ன வரல? ஏற்ற காலம் வரல. அந்த டைம் வந்தோடனே கைக்கு ரீச் ஆயிரும். ஆமேனா? அப்ப அவர் கொடுக்காத எந்த வாக்கும், அவர் ஒரு ப்ராமிஸே பண்ணல வச்சுக்கோங்களேன், எந்த வாக்கும் ஆந்தி வேலை இல்லைன்னு அர்த்தம். அது அங்கதான் இருக்கு, ஆந்தி வேலை இல்லை. அதனால இந்த வாக்க பெற்றவங்களுக்கு இந்த டாபிக் நல்லா டேஸ்டா இருக்கும். ப்ராமிஸ வாங்கிட்டு ஒரு ப்ராமிஸ் நடக்காம சும்மா இருக்குது இல்லையா, அவங்களுக்கு சூப்பரா புரியும். இல்ல ஆந்தி வேலை இருக்கு, ஆந்தி வேலை தான் இருக்கு. பரலோகத்திலே இல்ல, வாக்க பெற்ற என்கிட்ட இல்ல, எங்கடா இருக்கு? ஆந்தி வேலை இருக்கு. ஏன் வரல? குறிச்ச காலம். பேக்கேஜ் அனுப்புனவரு டேட்டையும் வருஷத்தையும் மாசத்தையும் டயத்தை போட்டுல அனுப்பி வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியும் கிடைக்காது, அதுக்கு பின்னாடியும் கிடைக்காது. ஆமேன். சொல்லிட்டு அவர் ஏமாற்றுகிறவர் அல்ல. முக்கியமான வார்த்தை. தர்றண்டா செய்யறண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏமாற்றுகிறவர் அல்ல. யாரையுமே அவர் ஏமாத்த மாட்டார், ஏமாற்றுகிறவர் அல்ல. ஆனா அவர் சொன்னதா நாமளா ஒன்ன சொன்னா ஏமாந்துருவோம். முக்கியமா பேசுறேன், யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு நல்லா புரியும். அவர் சொல்லிட்டு ஏமாற்றுகிறவர் அல்ல. ஆனா அவர் சொன்னதா சொல்லி நாமளா ஒன்ன சொன்னா ஏமாந்துருவோம். நிறைய ஏமாந்து கிடக்குதுங்க ஜனங்க. இயேசு வரண்டான்னு சொன்னா வந்துருவாரு. அவர் 2000 வருகிறார் என்று இயேசு சொன்னார் அப்படின்னு சொன்னா
அது இயேசு சொன்னதா சொல்லி இவங்களா சொல்றது. ஏமாந்தாச்சு, ஏமாந்து போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப கர்த்தர் சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறது கிடையாது. ஆனா கர்த்தர் சொன்னதா சொல்லி நாமளா அவனை சொன்னா சத்தியமா ஏமாந்துருவோம். ஆமென். இதெல்லாம் நீங்க வாக்க குறித்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியங்கள். ப்ராமிஸ் அப்படின்னா தேவன் ஒரு ப்ராமிஸை கொடுத்தாருன்னா ஆன் தி வேலை இருக்கு. அவர் சொல்லிட்டு ஏமாத்தவே மாட்டார், ஏமாத்தவே மாட்டார். சொன்னா நடந்துரும். ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு. ஆபிரகாம் என்னவோ பல்ட்டி அடிச்சாலும் ஈசாக்கு வர்றதுதான். நீ இஸ்மவேலை பெத்துக்கோ, ஆகார கல்யாணம் முடிச்சுக்கோ, அதெல்லாம் என்னவோ பண்ணிட்டு போ, உனக்கு ஈசாக்கு வருவான்டா, அந்த தீர்வான்டா. வந்துட்டானா இல்லையா? வந்துட்டான். நம்புங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை மட்டும் இல்ல, பிராமிஸே நம்புங்க, வாக்க நம்புங்க. ஆமென். எதை வேணாலும் ஆசைப்படுறதுக்கு நமக்கு முழு உரிமை இருக்குங்க. இருக்கா? ஆண்டவரே நான் பிஎம் ஆகணும், அந்த ஆசை இருக்க கூடாதுங்களா? என்ன ஆசை பத்தீங்களா இவனுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய ஆசை அவனுக்கு, என்ன ஆசை வருது? நான் பிஎம் ஆகணும், ஆசைப்பட்டுக்கோன்னு பாரு, தப்பே சொல்ல மாட்டார். ஆண்டவரே நான் தூதனா மாறணும், சர்றா அப்படி சொல்லுவார். சார் ஆண்டவரே நான் ஒரு காலேஜுக்கு பிரின்சிபலா மாறணும், சர்றா தம்பி சர்றா. நீங்க என்ன வேணாலும் ஆசைப்படுங்க, ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. நம்பர் 1, நீங்க ஆசைப்படுறத அவர்கிட்ட சொல்லவும் செய்யுங்க, தெரியப்படுத்தலாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு, பிஎம் ஆகணும். அப்படியாடா, சர்றா அப்படின்னு சொல்லுவாரு, சிரிச்சுக்குவாரு. சார் செஞ்சு பார்த்தா சொல்றேன் நான், சிரிச்சுக்குவாரு. ஆசைப்படுறதுக்கு முழு உரிமை இருக்கு, ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நம்ம ஆசைப்படுறத அவர்கிட்ட சொல்லவும் செய்யலாம், ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, தப்பாவே எடுக்க மாட்டாரு, தட்டிக்கிட்டு போடா சர்றா அப்படிம்பாரு. 3வது, கொஞ்சம் செஞ்சு தெரியுங்களா, நான் பிஎம் ஆகணும், கொஞ்சம் அப்படியே ஏற்பாடு பண்ணித்தாங்களேன், கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்களேன், பண்ணி தரீங்களா? கேட்கறதுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, பண்ணிட்டா போச்சு என்ன வந்துருப்போது அப்படிம்பாரு. ஆசைப்பட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, ஆசைப்பட்டதை சொன்னாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, சொன்னதைப்படி செஞ்சு தாங்கன்னு கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அதனால பயப்படாதீங்க. ஐயோ நம்ம பாட்டுக்கு ஆசைப்படுறோம், ஐயோ நம்ம பாட்டுக்கு சொல்றோம், ஐயோ நம்ம பாட்டுக்கு கேட்கிறோம், தப்பா போயிருப்பேன். பயப்படாதீங்க. இது எதையுமே குத்தமா நினைக்க மாட்டார், ஓகேன்றாரு. சரா சிரிச்சு போவாரு, குழந்தை சரா இன்னொன்னு ஃபிளைட் வேணுமாக்கும், சரா ஃபிளைட் மேல பறக்கும் போது நீ அப்படி தாவிடணுமா, பண்ணிட்டா போச்சு அப்படிம்பாரு, ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, குழந்தை மாதிரி பார்ப்பாரு, குழந்தை சரி. அதனால கவனிங்க, அதை இதுன்னு ஆசைப்படுறது தவறே இல்லை, அவரை தவறாகவும் நினைக்கிறது இல்லை. முடிப்போம். நல்லா ஆசைப்படுங்க, சரிங்களா? எப்படி பேசுறாங்க உங்ககிட்ட, எவ்வளவு ஆசைப்படணுமோ அவங்க ஆசைப்பட்டுக்கப்பா, ஆசைப்படு. என்கிட்ட என்ன வேணாலும் தாராளம் சொல்லுப்பா, உன் ஆசைய விருப்பத்தை சொல்லப்பா, சொல்லு, கேட்க கூட செய்ய. ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, எதுவுமே தப்பு இல்லை. என்னங்க தப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எதுதாங்க தப்பு? ஆசைப்படுறது தப்பு இல்லைங்கிறீங்க, சொல்றது தப்பு இல்லைங்கிறீங்க, அவட்ட கேட்கறது தப்பு இல்லைங்கிறீங்க, அப்புறம் என்னதான் தப்பு அப்படின்னா எது? அடம் பிடிக்கிறது, பிடிவாதம் பண்றது, உருண்டு பிறல்றது, அவரை நம்ம வழி கொண்டு வரதுக்கு பல ஆயுதங்கள் எடுக்கிறது. சாப்பிட மாட்டேன், தரல சாப்பிட மாட்டேன், எத்தனை நாள்? 21 நாள் ஆயுதங்கள் எடுக்கிறது, பயமுறுத்துறது. அவரை பிடிவாதம் பண்ணா அவரை தப்புன்னு சொல்லுவார், குற்றம் சொல்லுவார். உங்களுக்கு பொருத்தமே இல்லாத ஆசைப்படுறது கூட அவருக்கு ஒண்ணு சொல்ல மாட்டாரு, அவருக்கு பிடிக்கும் தான். இல்ல பாரு உனக்கு ஃபிட்டே ஆகாது சட்டை கேட்கிறான் அப்படிம்பாரு. வேணும் அப்படின்னா பிடிக்காது. அங்கதான் பிரச்சனையே பண்ணுவோம்.
நம்ம ஆட்கள் அதுக்காக நிறைய ஆயுதங்களை கையில் வச்சிருக்கிறாங்க. அவரை வழி கொண்டு போறதுக்கு வரிசைக்கா 3 ஆயுதம் வச்சிருக்காங்க, வரிசைக்கா தருவாங்க. இதை பயன்படுத்துங்க, ஐயா அது ஃபெயிலியர் ஆச்சு, இதை பயன்படுத்துங்க, இதை பயன்படுத்துங்க, வர்றாரே பாருங்க. நம்மகிட்ட கவனமா இருக்கணும். சாதிச்சா மட்டும்தான் அவர் கண்ணுல இருந்து அப்படியே தீ வரும், முகமெல்லாம் சிவந்து போயிடும். உண்மைக்கே சொல்றேன், எங்களுக்கு ராஜா வேணும்னா வேணும், இருந்துதான் ஆகணும். அமெரிக்கா ஆண்ட மாதிரி, ரஷ்யா ஆண்ட மாதிரி எங்களையும் ஒரு வேணாம், விட்டுடு. சாதிச்சா பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. முகம்லாம் செவக்கும், கல்ல இருந்து தீ அப்படியே வரும். அது தெரியாம நம்ம உருண்டு பறந்துட்டு இருப்போம், இங்க தீ வந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஜெப நேரத்துல ஆசைப்படுறீங்களா, ஆசைப்படுங்க. கேட்குறீங்களா, கேளுங்க. சொல்ல நினைக்கிறீங்களா, தாராளமா சொல்லுங்க, தடையே கிடையாது. சொன்னேனே 2 நாள் ஆச்சு தரல, விடுற தரலாம், இப்படியே சொல்லிட்டு போனா நான் வந்து கேட்கணுமா? எப்ப தருவீங்க? டே விடுறா, எப்ப தருவீங்க, எனக்கு வேணும். டே சொன்ன கேட்க மாட்டேங்க, தாங்க. புரியாத பண்றான், அங்கதான் பிரச்சனை வரும். அவருக்கு எது மட்டும் ஆகாது, பிடிவாதம் தான் ஆகாது, முகம்லாம் மாறும். அதனால கொஞ்சம் ஜெபம் பண்ற ஜனங்க இதை பார்த்துட்டு செவிக்க ஆரம்பிங்க. பிடிவாதம் பண்ணாம என்ன வேணாலும் கேளுங்க, அவர் மனசுல ஒண்ணுமே வச்சுக்க மாட்டாரு. பிடிவாதம் பண்ணினா அது உங்களுக்கு நீங்களே வைக்கிற ஆப்பு. ஆமென்.